2 கப் ராகி மாவு, 1/2 கப் அரிசி மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விடுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றுங்க. இப்போ இடியாப்ப அச்சில் லைட்டாக உள்ளாரெல்லாம் எண்ணெய் தொடச்சிக்கலாங்க. இப்போ மாவு நல்லா உருட்டிக்கலாம். உருட்டி அச்சில் போட்டுக்கலாங்க. நான் தட்டு இட்லி ஸ்டாண்டு வச்சுருக்கேன், அதனால் அதுலேயே நான் புளிய போகிறேன். இந்த மாதிரி துணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கப்போ ஈஸியாக இருக்கும். எண்ணெய் துடைக்கிறத விட இந்த துணி போட்டு எடுத்திங்கன்னா நல்லாவே வந்துடும். 1 கப் ராகி மாவுனா 1/4 கப் அரிசி மாவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். மாவு பிசைகிறப்பையும் அந்த தண்ணியில் கொதிக்கிறதுலையே அதுலேயே உப்பு போட்டுக்கோங்க. மாவு பிசைகிறப்போ லைட்டாக 1 ஸ்பூன் மாவு எந்த அளவுக்கு எடுக்கோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரி நெய் விட்டுக்கோங்க. விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன். சர்க்கரை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. மிக்சியில் நல்லா அடித்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இது தான் முத செய்கிறேன், அதனால் கொஞ்சம் மாவு சேர்த்து புழிஞ்சிட்டேன். கொஞ்சம் இந்தளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக புழிஞ்சிருந்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மேலே தேங்காய் பால் ஊற்றி வச்சிங்க. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணி மேலே போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமே பண்ணுங்கள், நல்லாவே வரும். நான் கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி பண்ணோம்ல, அதை நான் ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டிலையே. அது மேலே தூவி விட்டு சாப்பிட்டுட்டோம். ரொம்பவும் நல்லா இருந்தது. மீதி இருக்கிற மாவில் இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சின்னதாக காட்டன் துணியில் மாவு நல்லா வச்சு எடுத்திங்கன்னா அருமையாக வரும். ஒட்டவும் ஒட்டாது. நான் காலையில் செஞ்சது நைட்டு வரைக்குமே நல்லா சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பூர்ண கொழுக்கட்டைக்கு ஒன்றுமில்லை, தேங்காய் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, ஏலக்காய், வெல்லம், கருப்பு எள்ளு, சுக்கு இருந்தால் சுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெல்லம் போடுறதால சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பூர்ண கொழுக்கட்டையுமே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாவே வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.